தண்டபாணி பேசுகிறேன், மெக் டிசைன் கன்சல்டன்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியர் என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியர் ஆகணும்னா என்ன ஸ்கில் நமக்கு தேவை அப்படின்னு பார்ப்போம். மெயினாக 2 விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து என்னென்னா டெக்னிக்கல் நாலேஜ் அல்லது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரூஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ரூஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரூஃப் ஸ்ட்ரக்சர்லாம் டிசைன் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து ஒரு இந்த ஷேப்பில் வந்துச்சு. ஸோ அது பாட்டமில் ஒரு பீம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதை தாங்கிறதுக்கு வந்து ஒரு 2 காலம் இருக்குது, அல்லது 4 பில்லர் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த 4 பில்லர் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னென்னா காலம். இதை டெக்னிக்கலாக நம்ம சொல்லுவோம். இந்த காலம் மேலே தான் வந்து இந்த ட்ரஸ் மெம்பர் உட்காந்துருக்கும். அந்த ட்ரஸ் மெம்பர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சேனல்ஸ் இருக்கும், சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் மேலே தான் ஒரு லோட் ஆக்ட் ஆகும். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டிசைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா இதை டெக்னிக்கலாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ரக்சரல் பெர்ஸ்பெக்டிவில் எதை பார்க்கணும் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய காலம் டிசைன் பண்ணணும். இவ்வளோ லோடு தாங்கணும்னா இந்த காலமில் வந்து எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகும், அதுக்கான பேசிக் பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து ட்ரஸ் மெம்பரில் வந்து நிறைய டைப் ஆஃப் பீம்ஸ் வந்து அதில் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா அது வந்து லாங்கிடியூட்னல் லோடு ஆக்ட் ஆகலாம், அல்லது டிரான்ஸ்வர்ஸ் லோடு ஆக்ட் ஆகலாம், கம்ப்ரசிவ் லோடு ஆக்ட் ஆகும், ஆர் டென்சைல் லோடு ஆக்ட் ஆகும். ஸோ இப்படி ஆக்ட் ஆகிற போது அந்த ட்ரஸ் மெம்பர் வந்து தாங்குதா தாங்கலையா அந்த பர்டிகுலர் லோடு, அல்லது அதிகமாக லோடு வச்சு அப்படின்னா அது கீழே இது டிஃப்ளெக்ட் ஆகிருதா ஆகலையா அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரியணும்னா நம்ம டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல காலம்ஸ்னு என்ன, பீம்ஸ்னு என்ன, என்னென்ன டைப் ஆஃப் பீம்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் லோட்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்னொரு ஸ்ட்ரக்சரை வந்து ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோல்டு பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு மெம்பர் இன்னொரு மெம்பரை ஜாயின் பண்ணுற போது வெல்டிங் யூஸ் பண்ணலாம், ரிவிட் யூஸ் பண்ணலாம், அல்லது போல்ட் நட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண வைக்கலாம். அப்போ வெல்டிங்காக இருந்தாலும் ரிவிட்டாக இருந்தாலும் போல்ட் நட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலுமே அந்த வெல்டிங் பற்றி என்னன்னு தெரியணும், என்ன டைப் ஆஃப் வெல்டிங் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், அந்த வெல்டோட சைஸ் என்னங்கிறது தெரியணும், ரைட்? அப்படி அந்த வெல்டிங் யூஸ் பண்ணுற போது அந்த பர்டிகுலர் லோட் ஆக்ட் ஆகிற போது மேபி அந்த வெல்டு வந்து தாங்குதா தாங்கலையா. இன்கேஸ் வெல்டுக்கு பதிலாக நம்ம ரிவிட் போகிற போது அதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா டேர் ஆகிடும், அல்லது திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா ரிவிட் போகிறது பெட்டரா, அல்லது போல்ட் நட் யூஸ் பண்ணிக்கலாமா? போல்ட் நட் யூஸ் பண்ணுற போது எப்போ வேணாலும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப அசம்பிள் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் வந்து ரிவிட்டோ வெல்டோ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா தட்ஸ் ஆல், அது வந்து பர்மனெண்ட்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த கான்செப்டோ இந்த டெக்னிக்கல் நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா தட்ஸ் ஆல், தட் இஸ் த பேசிக் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் எனி ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியர்ஸ், ரைட்? அப்போ இது டெக்னிக்கலாக முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் டெக்னிக்கலாக தெரிஞ்சு வச்ச விஷயத்தை வந்து எப்படி வந்து நான் டிசைன் பண்ணுறது, அல்லது எப்படி அனலைசிஸ் பண்ணுறது, நான் டிசைன் பண்ண விஷயம் இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண விஷயம் கரெக்டாக இல்லையா எப்படி எனக்கு தெரியாது? ஏன்னா தப்பாக கூட இருக்கலாம்ல. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ரொஃபிஷியன்சி நம்ம சொல்கிறோம். சாஃப்ட்வேர் டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன டிசைன் பண்ணி வச்சோமோ, என்ன டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனை அதோட இன்கார்பரேட் பண்ணி வச்சோமோ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? ஒரு கேட் டூல் யூஸ் பண்ணுறோம். அந்த கேட் டூல் யூஸ் பண்ணி 3D மாடல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறோம். 3D மாடல் கிரியேட் பண்ணி 2D டிராயிங் போடுறதுக்கு முன்னாடி அந்த 3D மாடலை வந்து அனலைசிஸ் பண்ணணும். அப்போ அனலைசிஸ்க்கு அதே மாதிரி சிஐ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதை அனலைசிஸ் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் லோடுக்கு இந்த வெல்டிங்கோ அல்லது இந்த போல்ட் நட்டோ யூஸ் பண்ணி அந்த லோடு தாங்குதா தாங்கலையா. சப்போஸ் அப்படி தாங்கலை அப்படின்னா எந்த ஸ்ட்ரக்சரல் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சேஞ்ச் பண்ணணும், ஷேப்பா, சைஸா, அந்த ஸ்ட்ரக்சரோட திக்னஸா, லென்த்தா, ஹைட்டா, அல்லது ஆங்கிளில் ஃபிட் பண்ணுறதுக்குள்ள ஹரிசாண்டலாக ஃபிட் பண்ணுறதா, பொசிஷனை மாற்றி வைக்கிறதா, இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மகிட்ட இருந்தாலும் எந்த பேராமீட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்குற ஒரே ஜோன் எது அப்படின்னா சிஐ, அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். அப்போ அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. பட் அந்த சாஃப்ட்வேருக்கு போகிறதுக்கு முன்னாடி மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு FEM
ஃபைனட் எலிமெண்ட் மெத்தட் அல்லது ஃபைனட் எலிமெண்ட் அனலைசிஸ் அப்ரோச்சில் தான் இந்த சிஐஇ அனலைசிஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். அப்போ அது நமக்கு கொடுத்துரும். இந்த டூலை யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட் வந்துருக்கு, ஓகே இந்த ரிசல்ட் வந்து இட் இஸ் வித்தின் த லிமிட் அல்லது இந்த லிமிட்டை தாண்டி போயிடுச்சு அல்லது லிமிட்டை விட குறைவாக இருக்குது, அப்போ இதை ரீடிசைன் பண்ணணும் அல்லது மாடிஃபை பண்ணணும் அல்லது ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற கன்க்ளூஷன் வர்றதுக்கு வி கேன் கோ வித் சிஐஇ. இதுக்கப்புறம் ஒன்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஃபைனலாக எஸ் இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண டிசைன் வந்து பக்காவாக இருக்குது, இதை வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வந்தீங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் 2D drafting. எல்லா சேஞ்சஸும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த 2D drafting எடுத்து then that we can give it for production or manufacturing the trust members. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட அல்லது ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியரோட த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். இது வந்து மெக்கானிக்கல் மட்டுமே இல்லாமல் சிவில் ஸ்ட்ரக்சருக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் சிவில் இன்ஜினியராக இருந்தாலும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருடைய ஒரு ரோல் வந்து ரொம்ப காமனான விஷயங்கள் தான். அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற சப்ஜெக்டும் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு ப்ளஸ் எனி ஒன் கேட் சாஃப்ட்வேர் அண்ட் ஒன் சிஐ சாஃப்ட்வேர், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ தட் you will become a very good and successful structural design engineer, right? Thank you.